மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 2% அதிகரிப்பு ஜனவரி 1ஆம் தேதி முதல் முன் தேதியிட்டு வழங்கப்படும் என்று அறிவிப்பு. தமிழ்நாடு காவல்துறைக்கு இழுக்கு ஏற்படுத்த திட்டமிடுவதாக அதிமுக மீது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சித் தலைவரும் அவர் கூட்டணி வைக்க துடிக்கக்கூடிய கட்சியும் ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்ய வேண்டும் என்றும் வேண்டுகோள். அரசியல் செய்வதற்காக தமிழ்நாடு காவல்துறையும் அமைதியான மாநிலம் தமிழ்நாடு என இருக்கக்கூடிய பெயரையும் கெடுப்பதற்கு துணை போகாதீர்கள் என்று கேட்டு அமைகிறது. உசிலம்பட்டி காவலர் கொலை குறித்து பேச அனுமதிக்கவில்லை என்று கூறி அமளியில் ஈடுபட்ட அதிமுகவினர் இன்று ஒருநாள் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க தடை. பேசும் விஷயம் குறித்து அரை மணி நேரத்திற்கு முன்பு தெரிவிக்கவில்லை என்று சபாநாயகர் பேச்சு. மக்கள் பிரச்சினை பற்றி பேசினால் அனுமதி மறுக்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திட்டமிட்டு வெளியேற்றியதாகவும் சபாநாயகர் அப்பாவு மீது குற்றச்சாட்டு. மு.க.ஸ்டாலினை மன்னராட்சி முதல்வர் என்று விமர்சித்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் திமுக அரசை பாசிச ஆட்சி என்று விமர்சித்து பேச்சு. மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, ஒன்றியத்தில் பாஜக ஆட்சியை ஒரு பாசிச ஆட்சின்னு அடிக்கடி அறைகூவல் விடுத்துவிட்டு இங்க நீங்க பண்ற ஆட்சி மட்டும் என்னவா? அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத அதே பாசிச ஆட்சி தானே. ஏன்ஜி தமிழர்கள் என்றால் அலர்ஜி என பிரதமர் நரேந்திர மோடிக்கு விஜய் கேள்வி. தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டியது என்றும் எச்சரிக்கை. ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார். தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார். ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார், பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார். பார்த்து சார், பார்த்து செய்யுங்க சார், மறந்துடாதீங்க சார். சட்டமன்ற தேர்தலில் டிவிகே மற்றும் டிஎம்கே இடையேதான் போட்டி. தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய விஜய் உறுதி. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. விஜய் முதலில் வீதிக்கு வரட்டும் என்று அமைச்சர் கீதா ஜீவன் விமர்சனம். திமுக அரசை விஜய் குற்றம் சாட்டிய நிலையில் பதில். எப்போதும் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இடையேதான் போட்டி என்று விஜய்க்கு ஜெயக்குமார் பதிலடி. தொண்டர்களை உற்சாகப்படுத்த விஜய் பேசி இருக்கலாம் என்றும் விளக்கம். யாருக்கு யார் எதிரி என்பதை வாக்காளர் தான் முடிவு செய்வார். விஜய் முதலில் களத்திற்கு வர வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேச்சு. கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷத்துல 3 முறை வெளியே வருவது அது ஒரு அரசியல். இந்த அரசியலை மக்கள் பார்ப்பாங்கல்ல. கட்சி ஆரம்பிச்சு எத்தனை முறை வெளியே வந்தீங்க, எத்தனை முறை ஏசி காரை தாண்டி வெளியே வந்தீங்க, எத்தனை முறை மண்டபத்தில் மீட்டிங் போட்டீங்க. மியான்மர் நாட்டில் அடுத்தடுத்து 2 முறை பயங்கர நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 7.7 பதிவான நிலையில் 100க்கும் அதிகமானோர் உயிரிழப்பு. நிலநடுக்கத்தால் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் 30 மாடி கட்டடம் சரிந்து விழுந்ததால் அலறியடித்து ஓடிய மக்கள். கட்டுமான பணியில் இருந்த தொழிலாளர்கள் 40க்கும் மேற்பட்டோர் இடிபாடுகளில் சிக்கி இருப்பதாகவும் தகவல். கடும் நிலநடுக்கத்தால் பேரழிவை சந்தித்திருக்கூடிய மியான்மரில் அவசர நிலை பிரகடனம். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கிலும் அவசர நிலை அறிவிப்பு. தாய்லாந்தின் பாங்காக் நகரில் பாதுகாப்பான இடங்களுக்கு மக்கள் இடம்பெயர்வதால் போக்குவரத்து நெரிசல். நிலநடுக்க அச்சம் நீடிப்பதால் மருத்துவமனைக்கு வெளியே இருந்தபடி சிகிச்சை பெறும் நோயாளிகள். தாய்லாந்து நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக தொடர்பு கொள்ள உதவி எண்களை அறிவித்த இந்திய தூதரகம். இந்தியர்கள் பாதிக்கப்பட்டதாக இதுவரை எந்த தகவலும் இல்லை என்றும் அறிவிப்பு. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மியான்மர், தாய்லாந்து நாடுகளில் மீட்புப் பணிக்கு உதவ இந்தியா தயாராக உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. ஐபிஎல்லில் தன்னுடைய 2வது லீக் போட்டியில் பெங்களூரு அணியை எதிர்கொள்ள உள்ள சென்னை சூப்பர் கிங்ஸ்
கடந்த ஆண்டின் கடைசி லீக் போட்டியில் பெற்ற தோல்விக்கு பழி தீர்க்குமா என்று காத்திருக்கும் ரசிகர்கள். சேப்பாக்கம் நோக்கி வரத் தொடங்கிய ரசிகர்கள். சிஎஸ்கே 2வது வெற்றியை பதிவு செய்யும் என்றும் நம்பிக்கை. தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கான ஊதியம் 17 ரூபாய் உயர்வு. 319 ரூபாய்க்கு பதில் இனி 336 ரூபாய் வழங்கப்படும். ஏக்நாத் ஷிண்டேவை விமர்சனம் செய்த வழக்கில் நகைச்சுவை பேச்சாளர் குணால் கம்ராவுக்கு இடைக்கால முன்ஜாமீன். மும்பை காவல்துறை ஏப்ரல் 7ஆம் தேதி வரை கைது செய்யக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஏடிஎம்களில் அதிக முறை பணம் எடுத்தால் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும். 21 ரூபாயிலிருந்து 23 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருப்பதாக ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. மருதமலை முருகன் கோவில் குடமுழுக்கின் போது தமிழிலும் வேள்விகள் நடத்தப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்து சமய அறநிலையத்துறை உறுதி. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே பிளாஸ்டிக் பொருட்களை மறுசுழற்சி செய்ய தரம் பிரிக்கக்கூடிய குடோனில் பயங்கர தீ விபத்து. விண்ணை முட்டும் அளவுக்கு எழுந்த கரும்புகை. உதகை கொடைக்கானலில் வாகன கட்டுப்பாடு விதித்த விவகாரத்தில் தலையிட விரும்பவில்லை என்று உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. சுற்றுச்சூழல் விவகாரங்களை கருத்தில் கொண்டே உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாகவும் கருத்து. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் அழுகிய நிலையில் இருந்த 1100 கிலோ தர்பூசணி பழங்கள் பறிமுதல். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. தெலுங்கானா மாநிலம் பெத்தப்பள்ளி மாவட்டத்தில் மகளை காதலித்த இளைஞரை கொலை செய்த தந்தை. கார் விபத்தில் சிக்கி உயிர் தப்பிய சிறிது நேரத்தில் கொலை செய்யப்பட்ட கொடூரம். கோவை சித்தாபுதூரில் திடீரென்று தீப்பற்றி எரிந்த ஆம்னி கார். உடனடியாக காரை நிறுத்தி கீழே இறக்கியதால் தப்பிய ஓட்டுநர். சென்னையில் முக்கிய சாலைகளில் விதிகளை மீறி பைக் ரேஸ். 45 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல். விழுப்புரத்தில் செல்போன் சர்வீஸ் கடையில் பெட்ரோல் குண்டு வீச்சு. பழுதி நீக்கியதற்கு 200 ரூபாய் கொடுக்க மருத்துவர் ஆத்திரம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் களத்தை அதிர வைத்த காளைகள். திமிலை பிடித்து அடக்கி வீரத்தை பறைசாற்றிய வீரர்கள். என்ன தம்பி இது மாதிரி சூப்பர் அழகு அருமையான மாடு மல்லிகை போட்டு மாட்டோட 3 பேர் மட்டும் அனுப்புவோம் சார். செவலூர் காரைக்குடி மாநகராட்சியில் சொத்து வரி உயர்வுக்கு எதிர்ப்பு. கடையடைப்பு போராட்டம் நடத்திய வணிகர்கள். திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்ற ஸ்னேகா பிரசன்னா தம்பதி அண்ணாமலையாரை மனமுருக வழிபட்டனர். 25,000 விளையாட்டு வீரர்களுக்கு காப்பீடு திட்டம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் டாஸ்மாக் தகராறில் காவலர் கொல்லப்பட்டதற்கு எதிராக போராட்டம். குற்றவாளிகளை பிடிக்க 6 தனிப்படையில் அமைத்த காவல்துறை. உசிலம்பட்டியில் பணியில் இருந்த போது காவலர் உயிரிழக்கவில்லை என்று அமைச்சர் ரகுபதி விளக்கம். தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் தவறான தகவல்களை இபிஎஸ் பரப்புவதாகவும் குற்றச்சாட்டு. தேர்தலுக்கு 9 மாதங்கள் இருப்பதால் கூட்டணி குறித்து தற்போது பேச வேண்டிய அவசியமில்லை. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லியில் பேட்டி. தேர்தல் முடிவுகள் எடுக்க விஜய்க்கு முழு அதிகாரம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றிய தமிழக வெற்றிக் கழகத்துடைய பொதுக்குழு. இருமொழி கொள்கை மற்றும் தொகுதி மறுசீரமைப்பில் மத்திய அரசுக்கு எதிராக தீர்மானம். பொதுக்குழு உரையில் ஆங்கில கவிஞரின் பெயரை தவறாக கூறிய விஜய். ஆல்ஃபிரட் டென்னிசன் என்பதற்கு பதிலாக வில்லியம் பிளேக் என்று கூறினார். Few words from William Blake. Men may come, men may go, but I go on forever. தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு வகை வகையான சைவ விருந்து.
மகளிர் அணி நிர்வாகிகளுடன் அமர்ந்து உணவு அருந்தினார் விஜய். நாளைய முதல்வரே என்று தமிழக வெற்றிக் கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஆனந்தை புகழ்ந்த போஸ்டர். சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் சரவணன் பெயரில் போஸ்டில் இருந்த நிலையில் தனக்கும் அதற்கும் தொடர்பில்லை என்றும் விளக்கம். நம்ம மேல இங்க ஓட்டல செங்கல்பட்டு ஓடியா, நம்மளுக்கு அந்த மாவட்ட சம்பந்தமே கிடையாது. ஆனா அங்க ஓடி வச்சிருக்கேன், யார் ஓட்டினா தெரியல, விசாரிச்சுக்கிறேன். இந்த போஸ்ட் நம்ம அடிக்கல வேற ஒண்ணு, இது வைரல் ஆகி வச்சிருக்கேன். தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு நடைபெற்ற இடத்தின் அருகே போக்குவரத்து நெரிசல். ஈசிஆர் சாலையிலிருந்து ஈஞ்சம்பாக்கம் வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் அவதி. தமிழ்நாடு முழுவதுமாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியது. முதல் நாளில் மொழிப்பாட தேர்வு எழுதிய மாணவர்கள். ஆந்திராவின் கண்டலேறு அணையிலிருந்து திறக்கப்பட்ட கிருஷ்ணா நதிநீர் தமிழக எல்லைக்கு வருகை. சென்னை மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய நடவடிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 840 ரூபாய் உயர்வு. புதிய உச்சமாக 66,720 ரூபாயை தொட்டது. மேட்டுப்பாளையம் உதகை இடையே கோடைக்கால சிறப்பு மலை ரயில் சேவை தொடக்கம். பள்ளி மாணவர்கள் சுற்றுலா பயணிகள் பயணம் செய்து மகிழ்ச்சி. விருதுநகர் அருகே பட்டாசு தயாரிக்க பயன்படக்கூடிய காகித அட்டை குழாய் தயாரிக்கக்கூடிய ஆலையில் பயங்கர தீ விபத்து. செயல்படாத ஆலையில் இருந்த இயந்திரங்கள் எரிந்து சேதம். டெல்லி எல்லையில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக திருச்சியில் போராட்டம் நடத்திய தமிழ்நாடு விவசாயிகள் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்த காவல்துறையினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு. 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்று திமிலை பிடித்தனர். மதுரையில் குற்றவாளியை கைது செய்யாமல் அலட்சியமாக இருந்ததாக கூடல்புதூர் காவல் ஆய்வாளர் பணியிடை நீக்கம். மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் நடவடிக்கை. திண்டுக்கல்லில் காமராஜர் பேருந்து நிலையத்தில் சாலையோரம் உள்ள கடைகளை ஏலம் விட எதிர்ப்பு. மாநகராட்சிக்கு எதிராக 150க்கும் மேற்பட்ட கடைகள் ஒருநாள் கடையடைப்பு போராட்டம். கோவையில் உயர் ரக போதைப் பொருள் விற்றதாக காவல் சிறப்பு உதவி ஆய்வாளரின் மகன் உட்பட 7 பேர் கைது. 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல். விழுப்புரத்தில் அதிக சத்தம் எழுப்பிய தனியார் பேருந்துகளில் இருந்து ஏர் ஹாரன்கள் பறிமுதல். போக்குவரத்து துறை நடவடிக்கை. குழந்தைகள் விளையாடக்கூடிய பொம்மை வாகனத்துடன் மாநகராட்சி கூட்டத்திற்கு வந்த அதிமுக கவுன்சிலர். மாநகராட்சி முழுவதுமாக தேங்கி நிற்கும் கழிவுநீர் அகற்றப்படாததற்கு நூதன முறையில் எதிர்ப்பு.